வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ளையாஸ் பிரிக்ஸோட பெல்ட் கன்வேயர் மூலயமா மிஷினுக்கும் பேன் மிக்சருக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு வந்து நாங்கள் பெல்ட் கன்வேயர் மூலயமா மணலை கொண்டு வந்து ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள். இதான் வந்து மிக்சர் வந்து இறக்குறோம். இப்போயுமே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து கிரைனை கொண்டு வந்து நாங்களே ஏற்றி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் நாங்களே பர்ஃபெக்டாக ஏற்றி கொடுத்துருவோம். ஒரு லாரியில் தான் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அத்தனையும் ஏற்றிட்டு போகிற போது நம்மளால் சின்ன வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு லாரி கண்டிப்பாக தேவை. லாரி மூலிமா தான் எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்க, அடுத்தது வந்து மிஷினை தூக்கிட்டு போகுது. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நாம் தான் இறக்கி இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் மிக்சரை கீழே வச்சாச்சு. அந்தாண்ட வந்து பிரிக்ஸ் அடிக்கூடிய மிஷினையும் கீழே வச்சாச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா பெல்ட் கன்வேயரை வச்சிட்டோம். பெல்ட் கன்வேயரை வச்சுட்டு சைடில் வந்து எந்த இதுவும் கீழே போகாததுக்காக பிளேட் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்தாண்ட மிஷின் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, அது பார்த்தீங்கன்னா பவர் பேக்கு, எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. மோட்ரு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாம் செஞ்சிகிட்ருக்காரு. இப்போ பாருங்கள், பிளேட்டு வச்சாச்சு. பிளேட்டை வச்சுட்டு இந்தாண்ட எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின். அதனால் பார்த்தீங்கன்னா அதான் பிஎல்சி பாக்ஸு. பிஎல்சி மூலயமா நாங்கள் வந்து டைமிங் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவோம். அதுக்கேற்றாப்புல அதை அடித்து கொடுத்துருவோம். இத்தனை செகண்டில் வந்து மூவ் ஆகணும், திரும்ப வந்து பின்னாடி போகணும், இந்த ப்ரெஷர் கொடுக்கணும், அது மாதிரி இதாக இருக்கும். எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு. அந்த பார்த்திங்கன்னா பவர் பேக்கில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இந்தாண்ட ஸ்க்ரூ கன்வேயர் மூலயமா கொண்டு வரதுக்காக எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஏன்னா நம்ம பிளேட்டு வந்து இரும்பில் இருக்கவும் அது கிழிச்சு விட்ருவோம். இந்த கன்வேயர் பார்த்திங்கன்னா பெல்ட்டு மாதிரி இருக்கும். அதனால் வந்து கிழிச்சு விட்றக்கூடாதுன்ட்டு அதுக்கேற்றாப்புல எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில் பண்ண போகிறாங்க பவர் பேக்கில். அது பார்த்திங்கன்னா மிக்சிங் போட்டு பிரிக்ஸ் அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த வேலையெல்லாம் முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வரதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் அளவு போட்டு கொடுத்துருவோம். இவ்வளோ தூரத்தில் இருக்கும், இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ அடியில் கல் நோண்டி எல்லாம் கட்டி வச்சுருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்றாப்புல அவங்களும் செஞ்சு வச்சாங்க. அதனால தான் நம்மளால் சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியும். பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் தேவை, எவ்வளோ இது தேவை, எல்லா இதுவும் நாங்களே சொல்லிவிடுவோம். அப்போ தான் வந்து கஸ்டமரும் வந்து சீக்கிரமாக அவங்களால எல்லா வேலையும் செஞ்சு வச்சு மிஷின் வரதுக்குள்ளார அவங்களும் ரெடி ஆகிடுவாங்க. நாங்களும் போய்ட்டு ஃபிட் பண்ணி கொடுத்தோன்னே அவங்களும் பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்ல இதை ஒரு நிலைமைக்கு வருவாங்க. பார்த்திங்கன்னா அடுத்தது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, ஆஷு, வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சிங் போயிட்டுருக்கு. தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுனாலும் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுனாலும் கல் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ பர்ஃபெக்டாக வாங்கும் போது காய வைக்கும் போதே உடஞ்சிரும், விசில் விட்ரும். நம்மளுக்கு அது கல் வந்து நல்ல ஒரு இது வராது. எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும், என்னென்ன எவ்வளோ ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். நாங்களே ஒரு 3-4 மிக்சிங்க்கு வந்து ட்ரையல் வந்து இருந்து பண்ணி காமிச்சிருவோம். பார்த்திங்கன்னா மிக்சிங் ஆகி திறந்து விட்டாச்சு. ஸ்க்ரூ கன்வேயர் மூலயமா போயிட்டுருக்கு சேண்ட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போய் கொட்டுதுன்ட்டு பாருங்களேன். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து கொஞ்சம் கூட கீழே சிந்தலை. பார்த்தீங்க,
கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் பர்ஃபெக்டாக வந்து கொட்டுது. இது ஃபுல்லாகிடுச்சுன்னே அடுத்த மிக்சிங் அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும் போது தான் நம்மளால் இல்லை ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்மளை உட்காந்து நிறுத்தி நிதானமாக எடுக்கும் போது நம்மளுக்கு கல் வந்து நம்ம ஒரு நாளில் குறிப்பிட்ட கல் அடிக்க முடியாது. அதனால் இங்கே ஒரு கல் அடிக்கும் போது அந்தாண்ட மிக்சிங் போயிட்டுருக்கணும். திரும்ப ஒரு 4 நிமிஷம் கழிச்சு திறந்து விடும் போது இங்கே ஃபில் ஆகிட்டு இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக கல் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா டெஸ்டிங் முடிச்சாட்டிக்கு கல் இப்போ அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. டை மேலே வந்துருச்சு. இப்போ வந்து சாண்டு வந்து ஃபுல்லாகும் போது கீழே வந்து டை கீழே போயிடும். இப்போ வந்து இது பின்னாடி போனோடனே டை வந்து ப்ரெஷர் மூலயமா பிரிக்ஸ் ரெடி ஆகி வெளியே வரும். ஆட்டோமேட்டிக்னால ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லா இதுவும் பண்ணிவிடும். இப்போ நம்ம மேனுவலாக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரோக்குக்கு அடிக்க வேண்டிய இடத்துல 3 ஸ்ட்ரோக்கு தான் நம்மளால் அடிக்க முடியும். பாருங்கள், கஸ்டமரே எப்படி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு எடுத்து வைக்கணும் என்னன்ட்டு. கல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு பாருங்களேன், அடிக்கிறது எல்லாம். நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் தேவை, மிஷினுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு எல்லாம் சொல்லிவிடுவோம். அதில் முடியலன்னா நாங்களே வந்து கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இவர் தான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் வந்து கமலேஷ். ஓகே. ஊர் வந்து ராஜபாளையம். ஓகே, ராஜபாளையம். ஆமாம். இப்போ இந்த மிஷின் எப்படி சார் உங்களுக்கு எந்த மூலிமா நீங்கள் வாங்கினீங்க? மிஷின் நாங்கள் இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது நெட்டில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். சரி சரி. அதுபோக கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் குஜராத்தில் நாங்கள் போய் தேடி பார்த்தோம். பட்டனா எங்களுக்கு இது பண்ணல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நாங்கள் பார்த்து தேடி வாங்கி நல்லபடியாக ஃபிட் பண்ணியாச்சு. சரி சார், இப்போ ஃபிட் பண்ணி கொடுத்ததில் உங்களுக்கு வந்து திருப்திங்களா சார்? அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து அதாவது வந்து மிக்சர்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து பெல்ட் கன்வேயர் மூலமா அங்கே உங்களுக்கு கொட்டுற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார், ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல், நல்லா இருக்கு. அது போக கைட்னஸ் நல்லா கொடுக்குறாங்க. ஓகே, ரைட் சார். இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க. சரி, ஓகே சார். கல் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. கல் குவாலிட்டி நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து நல்லா திக்னஸ் நல்லா இருக்கு. ஓகே சார். ஆமாம், இந்த கார்னர்லாம் நல்லா பக்காவாக இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு. வேறு எந்த பிரச்சனை. உங்களுடைய அந்த கஸ்டமரோட சர்வீஸ் அந்த வந்து செய்கிறாங்க இல்லைங்களா, ஒர்க்கிங், அவங்களோட ஒர்க்கிங்லாம் கரெக்டாக நீட்டாக செய்கிறாங்களா சார்? நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா. ஓகே சார், எல்லாமே நல்லா இருக்கு. சரி சார். இந்த தொழில் மேலும் வளர உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.